ஏய் விஜய் சித்துவோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்திருக்கான். ஆமா, vlog-க்கு டைட்டில் அனௌன்ஸ்மென்ட்டா? vlog இல்ல, படம். படமா? போடு போடு போடு. வேல்ஸ் யூனிவர்சிட்டி. அண்ட் டாப்ல டைட்டில் ப்ராஜெக்ட். ஏய் பயப்படுறியோ? நீ என்ன கதை யோசிச்சு வச்சிருக்கியோ பயப்படாம தைரியமா சொல்லுப்பா. அப்படி நடுவுல திணறன்னு வச்சுக்க, என்கிட்ட நிறைய கதை சொல்லுங்க. அதுல ஒண்ணு அடிச்சு விடு. அதுல ஒண்ணு அடிச்சு விடு. பவுண்டர் ஸ்கிரிப்ட் வச்சிருக்க, வீடியோ வச்சிருக்க. சார் நீங்க வரலாம். நிறைய படத்துல பாத்துருக்கோம்டா. ஏ டிரான்சிஷன் நல்லா இருக்கு. நல்லா தெரியல. 10th எவ்வளவு மார்க்? 240. நான் சொல்றேன் 250 சார். 240. படம் எடுக்க தானே வந்திருக்கோம். எதுக்கு 10வது மார்க் எல்லாம் கேக்குறாரு? ஏதோ ஒண்ணு கேக்குறாரு. +2ல 440. 750 சார். இந்த டிபார்ட்மெண்ட். சார் நீங்க மார்க் கம்மியா இருக்கன்னு ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். என் பையன் படம் சூப்பரா எடுப்பான். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார். ஒரே மட்டும் தான். அடமா. ஆமா சார். சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சார் இருப்பா. பா. ஏண்டா காலேஜ் அட்மிஷனுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க. யாராவது சினிமா சான்ஸ் கேட்கறதுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்களா? இல்ல சார், நான் தனியா காலேஜ் போனதை விட நானும் எங்க அப்பாவும் தான். அதான் சார். ஓ, கதை நல்லா இருக்குமா? ஓபன் பண்ணா அப்பா பண்ண சைன் பண்ணிரலாம்ல. ஏரியா கவுன்சிலர் என் ஃப்ரெண்ட் தான். பேசுறீங்களா? போப்பா. இல்ல சார் உன் பேரை சொன்னா சலாம் போட்டேன். சார் சாரி சார், இந்த ஏரியா கவுன்சிலரே பெரிய ஆள் நினைச்சுங்கிறார் சார் கண்டிப்பா. நீங்க நீங்க இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். பிரைவேட் நம்பர். ஐயோ இவனுக்கு கையில சிக்கிடுச்சா? ஹலோ, யாரு? சிட்டு, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன்ப்பா. உன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சார், வீடியோ கணேஷ் சார். நான் உங்க பெரிய ஃபேன் சார். சார், என்ன சார்? போன்ல உங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. கட்டக்குரல்ல என்ன அழகா பேசுறீங்க சார். இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? ஏய், யாரடா பேசிட்டு இருக்க? குடு. யாரு? நான் வேல்ஸ்ல இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன் சார். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன் சார். என் அக்கா பையன் 12th கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்தான் சார். அவனுக்கு உங்க காலேஜ்ல மெடிக்கல் சீட்டோ இல்ல டென்டிஸ்ட் சீட்டோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நம்ம வேணா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். நீதி பேசிட்டு ஏய் குறா காலேஜ்ல இருந்து வரேன். மண்ட மேல ஹெல்மெட் வச்சிட்டு. வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து சான்சலர் ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன். யாரா இருந்தாலும் காலேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் வர முடியாது சார். ஆல்ரெடி எங்களுக்கு இந்த மாசத்துக்கு டேட்டே இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஈவெண்ட்டை வேணா ஒரு 2 மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க. அதுவும் பேமெண்ட் கரெக்டா வந்தா வரலாம். யாரா இவங்க? லூசு பசங்களா இருக்கானுங்க. ஓகேவா? ஏன் பக்கத்தினே இருக்கிறீங்க? குடு போன குடு. ஹலோ, யாரு? டேய், உங்களை வச்சு படம் பண்ணலாம்னு பார்த்தேன். இனிமேல் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்டா. வேடா போன். ஹலோ 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 ஹலோ. யாரா? யாரோ ஐஸ்வரி கணேசா? எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டேன் சார். பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சார். அதுக்காக என் சான்ஸ்ல கை வச்சிடாதீங்க சார். வெல்கம் டு விஜய் சித்து vlogs. vlogs இல்ல படம். படம். ஓடு. சரி கதை சூப்பர்ப்பா. ஆனா டைட்டில் உங்க ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கணும். பயங்கரம் சார். பயங்கரம். பயங்கரம் அப்படிடா. தெரியலையே. பயங்கரம். பயங்கரம். பக்கத்துல ஏதோ விஜய் டைரக்ஷன் பை விஜய். வாவ். அடிக்க ஸ்டார்ட் பண்ணல. போறாங்க. அதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் சூன் தான் போட்டுருக்கு. பரவாயில்ல. யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு பிக் ஸ்கிரீனுக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, அவரு அது விஜய் சித்துவா இருந்து
இன்னைக்கு ஒரு ரைட்டர் டிரெக்டரா மாற போறாரு விஜய் சித்து. ஆக்டிங் பண்ண போறேன்னு சொல்றாங்க, அது உண்மையா அவர் அப்படி? ஆக்டிங்லாம் பண்ணிருக்காரேப்பா டிராகன்லயே. இந்த படத்துல அவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்றாங்க. அதான் ஒருவேளை அவரை நடிக்கவும் செஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தை வந்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சு ஸ்கிரீனை கொண்டு வர போறாரு. தலைவன் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஹர்ஷித் கான் இல்லாம எப்படி விஜய் சித்து டைரக்ட் பண்ணி எனக்கு விஜய் சித்தோட அவர் ரொம்ப பிடிக்கும். அது ஆனா நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு, நம்மளே ஜெயிச்ச மாதிரி. இன்னொருத்தர் வருவார்ல சூரி, கேம் சூரி இருப்பாங்க. எல்லாமே எல்லா ஃபன்னும் உள்ள அந்த படத்துக்குள்ள இருக்கும். எப்படி விஜய் சித்து விளாக்ஸ் பார்த்தோம்னா நம்ம சந்தோஷமா இருப்போமோ அதே மாதிரி தியேட்டர்ல போய் நல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டு வர மாதிரியான படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கணும் இருந்தே ஆக வேண்டும். அதுக்கு விளாக்ஸ் மாதிரி வந்துரும். அதான் படம்னு அவர்தான் சொல்லிட்டாரே ப்ரொடியூசர். விளாக் இல்ல படம் சொல்லிரோனா அத நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க விளாக் எடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரியா? விளாக் இல்ல, இது படம். பாப்போம். கண்டிப்பா இது படம் நல்ல படமா வரும்னு நினைக்கிறேன். பாப்போம்.